ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நேற்றோட கண்டினியூ தான் இன்றைக்கும் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம லேண்ட்ஸ்கேப்பில் அந்த லேயர்லாம் எப்படி நம்ம நியூவாக ஆட் பண்ணுறது, அப்புறம் அந்த லேயருக்கு நம்ம புதுசாக மெட்டீரியல் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து அதுக்கு பெயிண்ட் பண்ணுறது, அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி பேசிக்கான ஒரு மெட்டீரியல் தான். மெட்டீரியலை வச்சு நம்ம அதுக்கு லேயர் அப்ளை பண்ணுவோம். ஸோ இருக்கிற லேயரவே நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். ஸோ ஆடுன்னு இருக்கும், அதை நீங்கள் ஆட் கொடுத்தா ஒன்று ஒன்றா ஆட் ஆகும். ப்ரெஷ் சைஸ் வந்துருக்குல்ல, அதை நம்ம ஒன்று வேணுமா இல்லை எத்தனை வேணும் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதை நமக்கு வந்து ப்ரெஷ் சைஸ் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நான் அதை வந்து 4ஆக மாற்ற போகிறேன். 4 ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகிறது வந்து 4 வந்து ஆட் ஆகும். 4 எல்லாமே ஆட் பண்ணிடுவோம். கொஞ்சம் சைஸ் பெருசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், கொஞ்சம் ஈஸி தான் எல்லாமே. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிடுவோம். லைட்டாக கேமரா சுற்றுதே. ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளுக்கு தேவையில்லாத வந்து நம்ம டெலீட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம ஒன்றா டெலீட் பண்ணிடுவோம். ஸோ ஒன்று கொடுத்துருக்கேன், ப்ரெஷ்ஷோட சைஸ் 1. ஸோ ஒன்று தான் டெலீட் பண்ணிடுவோம். delete நெக்ஸ்ட் கேமரா ரோலிங் ஆட் பண்ணுவோம். ஏன்னா கொஞ்சம் சைஸ் பக்கத்துலனே இருக்குது. ஸோ ஆடு நீங்கள் யூஸ் பண்ண நீங்களே இன்னும் புதுசாக கற்றுக்குவீங்க, நிறையா கற்றுக்குவீங்க. ஸோ நீங்களாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக ட்ரை பண்ணால் தான் முடியும். வீடியோ பார்க்குறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸி, நீங்களும் ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். ஆட் பண்ணிடுவோம். ஓகே, இதுக்கு வந்து அடுத்து வந்து நம்ம மெட்டீரியல் இது பண்ணுவோம். மெட்டீரியல் இது பண்ணுறதுக்கு ஒரு மெட்டீரியல் க்ரியேட் பண்ணணும். மெட்டீரியல் க்ரியேட் பண்ணுறதுனா ரொம்ப ஈஸி. ரைட் கிளிக் பண்ணி மெட்டீரியல் க்ரியேட் பண்ணலாம். நிறைய விதமாக நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ அதில் ஒன்று பார்ப்போம். ஸோ ஷேடோ அடிக்குது, நம்ம செலக்ட் பண்ணி ஷேடோ மோட் அந்த க்யூபெல்லாம் 2 க்யூபையும் நம்ம டெலீட் பண்ணிடுவோம். க்யூபை டெலீட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதை ஃப்ளாட் பண்ணிடுவோம். ஃப்ளாட் பண்ணிவிட்டு ஓகே, ஃப்ளாட் ஸ்கல்ப்டிங் ஃப்ளாட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஈஸி. நம்ம எரேஸ் பண்ணுறதோட நம்ம ஃப்ளாட் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் நல்லது. ப்ரெஷ் சைஸை நம்ம கூட்டிகிட்டு ஃப்ளாட் பண்ணியாச்சு. ஃப்ளாட்னால் நீங்கள் கொஞ்சம் ஸ்கல்ப்டிங் பண்ணி மேடாக வச்சுருந்தீங்கன்னா திரும்ப ஃப்ளாட் பண்ணும்போது நம்மளுக்கு அதே சைஸில் தான் நம்மளுக்கு ஃப்ளாட் ஆகும். திரும்பவும் ரீசைஸ் ஆகி இருந்த டிஃபால்ட் சைஸில் வராது. நம்மளுக்கு எந்த இடத்துல நம்ம வச்சு ஃப்ளாட் பண்ணுறோமோ அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் ஃப்ளாட் ஆகும். நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணால் உங்களுக்கு இன்னும் புரியும் நல்லா. அடுத்து நம்ம ஸ்கல்ப்ட் பண்ணுவோம். இப்போதைக்கு ஒரு மவுண்டன் நேற்று ஒரு ஆப்ஷன் சொன்னேன். நம்ம மவுண்டன் 2த்தையும் நம்ம ஃப்ளாட் பண்ணி ஒரு பாதை மாதிரி கொண்டாடலாம். ஒரு 2 வேலி இருக்குன்னா 2 வேலிக்கும் ஒரு பிரிட்ஜு கட்டலாம். ஒரு பிரிட்ஜ் மாதிரி நம்ம இது பண்ணலாம். லேண்ட்ஸ்கேப்லேயே நம்ம தனியாக செட் இல்லாமல் ஒரு லேண்ட்ஸ்கேப்லேயே ஒரு ஃப்ரிட்ஜ் கொண்டாடலாம். இப்போ மலைப்பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா மலைப்பாதை இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஒரு பக்கெட்டு வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாகவும் ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் பள்ளமாகவும் இருக்கும். அதுக்கு தான் நம்ம இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அதுதான் எரோஷன் கொஞ்சம் ஆறு மாதிரி வர்றதுக்கு, ஆறு கொண்டு போகிறதுக்கு. நெக்ஸ்ட்டு ஓகே, ஆறு வந்துடுச்சு. நெக்ஸ்ட் வந்து அதை கொஞ்சம் இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப யூஸ் ஆகும் நமக்கு. இதை பிக்சர் ஆட் பண்ணியும் நம்ம இது பண்ணலாம். ஒரு பிக்சரோ ஏதோ ஒரு பிக்சர் ஆட் பண்ணி நம்ம ஸ்கல்ப்ட் பண்ணோம்னா அந்த பிக்சருக்கு ஏற்ற மாதிரி ஸ்கல்ப்ட் ஆகும். அந்த லேயர் வந்து பிக்சருக்கு ஏற்ற மாதிரி ஸ்கல்ப்ட் ஆகும்போது நம்ம அதை பார்க்குறது கொஞ்சம் லேயராக தெரியும். ஓகே, நேற்று சொன்னது இதுதான் வந்து நேற்று சொன்னேன். மவுண்டனுக்கெலாம் ஒரு இது வேணும் அப்படின்ட்டு ஒரு ஸ்லோப் மாதிரி ஒரு ஏரியா தயாரிக்கிறது. ஸோ ஷேடோ இருந்துச்சு, ஓவராக ஷேடோ இருக்கனால கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ ஷேடோ எடுத்து விட்டேன். நெக்ஸ்ட்டு
நெக்ஸ்ட் நம்ம மெட்டீரியல் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கான மெட்டீரியல் நம்ம க்ரியேட் பண்ணால் இன்னும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும். கொஞ்சம் லுக்காக இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கும் கொஞ்சம் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும்ல. ஓகே, ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். இன்னும் உங்களுக்கு வீடியோ எந்த இதில் டவுட்டாக இருக்கோ அதை சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். அன்ரியல் இன்ஜினில் எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம். நீங்கள் இதுக்கு வந்து இப்போ மெட்டீரியல் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ரைட் கிளிக் பண்ணி இது பண்ணால் மெட்டீரியல் க்ரியேட் ஆயிரும். இப்போ இதுக்கு வந்து கேப் வந்து விடக்கூடாது. ஏன்னா இது வந்து C++ மேட் பண்ணாங்க. டெவலப் பண்ணது வந்து C++. ஸோ ஒரு ஆரோ மார்க் போட்டு லேயர் பண்ணணும். அந்த ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக இருக்கணும், இல்லைன்னா வந்து நம்மளுக்கு எரர் தான் காட்டும். டபுள் தடவை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளூ பிரிண்ட்டுன்னு உள்ளே போகும். ஏன்னா நம்ம ப்ளூ பிரிண்ட்டில் தான் நம்ம க்ரியேட் பண்ணோம் நம்ம மேப்பே. ஸோ ப்ளூ பிரிண்ட்டில் க்ரியேட் பண்ணனாலும் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளூ பிரிண்ட்டுக்குள்ளே போயிடும். ப்ளூ பிரிண்ட்டுக்குள்ளே போய் நம்மளுக்கு ஒரு மேப்புக்கான ஒரு மெட்டீரியல் க்ரியேட் பண்ணுவோம். டெக்ஸ்சரை வச்சு ஒரு ஒரு சாதாரண ஒரு ஃபோட்டோ டெக்ஸ்சரை வச்சு நம்ம இந்த மேப்பு ஃபுல்லாமே அந்த பிக்சரே வர்ற மாதிரி நம்ம ஒரு இது பண்ணிடுவோம். இப்போதைக்கு ஒரு சிம்பிளாக இது பண்ணுவோம். அதான் பேஸ் கலர்னால் நம்ம மேப்போட பேஸ் கலர் என்ன வேணும் அப்படின்னு பார்ப்போம். நேற்று நம்ம ஆட் பண்ணோம் ஒரு பேக்கேஜ். அந்த பேக்கேஜை நம்ம பேக்கேஜுக்குள்ளே போயிட்டு நம்ம ஒரு டெக்ஸ்சர் அவங்க கொடுத்த டிஃபால்ட்டு தான், நம்ம உள்ளேருந்து எதுவும் எடுக்கலை. ஓகே, இது பூரா மெட்டீரியல் அவங்க கொடுத்த மெட்டீரியல். டெக்ஸ்சருக்குள்ளே நம்ம இப்போதைக்கு கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வர்ற மாதிரி ஏதாவது பண்ணுவோம். ஓகே, கான்க்ரீட் டெக்ஸ்சர். ஓகே, ஆர்ஜிபி அந்த ஆர்ஜிபி தான் நம்மளுக்கு இது பண்ணணும் பேஸ் கலர். ஏன்னா ஆர்ஜிபின்றது தான் அதோட ஒரிஜினல் கலரில் வரும். கீழே இருக்கிற 3 வந்து ஆல்ஃபா கலர். நீங்கள் போக இன்னும் வர டுட்டோரியலில் தெரிஞ்சுக்கிடுவீங்க. இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வேணும்னா ஒரு வீடியோ கேளுங்க, நான் தாராளமாக போடுறேன். கொஞ்சம் டைம் எடுக்கும், அது கம்பைல் ஆகணும்ல. ஏன்னா C++ன்ற போது C++ தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், ப்ரோக்ராமிங் தெரிஞ்சவங்களுக்கு கம்பைலிங்னா என்னென்னு தெரியும். கம்பைலிங்னா ஒன்றும் இல்லை, அது கொஞ்சம் ரன்னிங் டைம் எடுத்துக்கிருக்கும். அது ஏதாவது எரர் இருக்கா என்னன்னு பார்க்கும். அதான் ஓரத்தில் தெரியுது ஷேடர் கம்பைலிங்னு. இன்னும் 12 மெட்டீரியலுக்கான கம்பைலிங் நடக்குது. ஓகே, கம்பைலிங் ஓவர் ஆனதுக்கப்புறம் அது ஃபுல்லாக நம்ம மெட்டீரியல் கலர் தெரியும். அந்த மெட்டீரியல் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஆரோ மார்க் யூஸ் பண்ணிங்கன்னா அங்கே போயிடும். இல்லாட்டினா நமக்கு அந்த ஒரு ஆப்ஷன் வந்து அன்ரியல் இன்ஜினில் வந்து ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். எந்த ஃபோல்டருக்குள்ளே இருந்தாலும் இது ஈஸியாக கொண்டாந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன்.